ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ்ஷான ப்ரானை வச்சு ப்ரான் வித் எக் ரோஸ்டட் பண்ணலாம். கடுகு, நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ போட்டிருக்கோம். இப்போ நல்லா அது குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கான மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, நல்லா அந்த வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த ப்ரானை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்போ கொஞ்சம் இது பண்ணி விடலாம், கிண்டி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே வரும். அந்த நம்ம எக்கு போட்டதுக்கப்புறம் நல்லா அது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச் பண்ணிடலாம். கொஞ்சம் சில்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ ஃபைனலாக இப்போது ப்ரான் எக் ரோஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது சர்வ் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ப்ரான் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஃபைனலாக ப்ரான் எக் ரோஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.